இன்றைக்கு சூழ்நிலைக்கு வந்து நான் நிறையா விஷயங்களில் வந்து எதிர்ச்சியாக வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம சினிமா செய்திகள் தான் வழக்கம் போல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கிட்டு படையப்பா அங்கிட்டு கில்லி, சம்மந்தமே இல்லை. அதோட டைம் பீரியட் விட இதோட டைம் பீரியட் விட இப்போ வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, ரீரிலீஸ். அந்த ரீரிலீஸுமே வந்து டைம் பீரியட்ஸ் வேறு. கில்லி ரிலீஸ் ஆன டைம் வேறு, படையப்பா ரிலீஸ் ஆனது வேறு. இருந்தாலும் வந்து கில்லி வந்து உயர்வா இல்லை படையப்பா உயர்வா? ஒரு பக்கம் பராசக்தி உயர்வா, ஜனநாயகம் உயர்வா, இப்படின்னு போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வருஷத்துக்கான இது வந்து படையப்பா தான் அப்படிங்கிறாங்க, போன வருஷத்துக்கான இது வந்து கில்லி தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதே புரியல. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, இவர் விஜய் சார் வேறு அரசியலில் தீவிரமாக இறங்கிட்டார். அவங்க எல்லோரும் என்ன நினைக்கணும்னா, இவர் ஜெயிக்கணும், அவருக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவருடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஜினி சார் ஃபேன்ஸோட ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய. அது ஓப்பனாக அவங்களுக்கு என்னன்னா, இவர் ஜெயிக்கக்கூடாது, ஜெயிச்சாருன்னா அடுத்து படம் பண்ண மாட்டார், தோத்துட்டாருன்னா லியோ 2, பாஸ்டர் 2 இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஆசை இல்லை. எல்லார் ஃபேன்ஸையும் கொடுக்குறாங்க. அது